ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகாமா சமையல். இன்றைக்கி வந்து புளியோகரை கடையில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் பேக்கெட் புளியோகரை பேக்கெட் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்து கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்குறேன். இப்போ கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகா, ரெண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ புளியோகரை பேக்கெட் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு எந்த புளியோகரை பேக்கெட் கிடைச்சாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். எந்த பிராண்டு புளியோகரை பேக்கெட்டும் இது போட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தொக்கு மாதிரி வரத்துக்கு. தண்ணி ஊற்றுதுன்னா ஒரு 2 செகண்ட், ஒரு 3 செகண்ட் நல்லா வறுத்துக்கினா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாதம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், பரட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காலையில் நம்ம அவசரத்துக்கு வீட்டில் பேக்கெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைங்க பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து விடலாம். இது வந்து அப்படியே செய்கிறதோட கடலைப்பருப்பு, கடலக்கொட்டை, காஞ்ச மிளகாலாம் போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து எந்த பேக்கெட் கிடைச்சாலுமே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.